Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏஐ இன்ஸ்பைர்ட் ட்ரான்ஸ்லேஷன் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு எபிசோட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பார்க்காட்டி நீங்கள் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரிஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக டுட்டோரியல் போடுறது மாதிரி இல்லாமல் ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ட்ரான்ஸ்லேஷன், டிஃப்ரெண்ட்டான ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுறோம். அலைட் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு டுட்டோரியலாக தர்றேன். ஸோ அதான் இந்த சீரிஸோட மோட்டோவுமே. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து டுட்டோரியல் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபீச்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்பைர் பண்ணி எடிட் பண்ண ஒரு எடிட்டோட ட்ரான்ஸ்லேஷன் தான். ஸோ அந்த ட்ரான்ஸ்லேஷன் எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது நார்மல் டுட்டோரியல்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மைனூட்டாக கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பக்காவான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒன்றா பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இது வந்து ஐபேட் வச்சு தான் நான் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே லேக் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் கூட பெர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நான் செப்பரேட்டிங் இந்த சென்ஸ் ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனுக்குமே நீங்கள் வந்து செப்பரேட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் இஷ்யூ வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதே போல் செட் பண்ணிக்கோங்க. 4 கிளிப் வந்து உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ 4 கிளிப்ஸ் வந்து இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்வில் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து அங்கே போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ண ஷேக் வந்து இதிலே நான் வந்து சொல்லி தந்துடுறேன் எப்படி மேக் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்களுக்கு தேவையான எல்லா லேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஸ்கொயர் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதே போல் ஸ்கொயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் எடுத்துகிட்டு டூப்ளிகேட்டு கூட பண்ணிக்கோங்க, தேவைப்படும். ஓகே, ஃபைன், டன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த கிளிப்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த ஷேப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரெண்டையும் குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிடுங்க. ஃபைன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தேவையான கிளிப்பை க்ராப் பண்ணிட்டோம். ஓகே, க்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட டைரக்ஷன்ஸ் வந்து இதே போல் கரெக்டான சைஸ், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அதுக்கு ஏற்றாப்புல, அதுக்கப்புறம் ரொட்டேஷன் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு ஏற்றாப்புல எல்லாமே இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பக்காவாக வந்து பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் வந்து டுட்டோரியல்னால வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ரஃபாக வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். இப்போது இந்த கிளிப்பையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 475 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ரொட்டேட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். டன். இப்போ கரெக்டாக வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதே போல் எஃபெக்ட்ஸ், ஆட் எஃபெக்ட், ஸோ காப்பி பட்டன் வந்து கொடுத்துக்கோங்க அதரில். டன். ஸோ காப்பி பட்டன் ஆட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ ஆங்கிள் 0, வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குறைச்சிக்கோங்க. கவுண்ட் வந்து கூட்டணும்னா கூட்டிக்கோங்க. ஸோ கூட்டிட்டு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? டன்.
ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம்னா சிம்பிள் தான். ஸோ ஒரு ஒரு பேக்ரவுண்டோட இமேஜ் இல்லைன்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிம்மாக வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறக்காண்டி தான் அதை வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்ல ஆப்ஷனல் தான். ஓகே ஃபைன். ஸோ இதோட ஒப்பாசிட்டியுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் கம்மி பண்ணால் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 75 கூட வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இதே போல் கிராஃப்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கிளிப்பையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக இதே போல் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும், இந்த டியூரேஷன் கரெக்டாக வேணும், அதை தான் பார்த்து நீங்கள் கரெக்டாக குரூப் ஆன் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். மற்றபடி நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இதை வந்து சைஸ் வந்து சின்னர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பண்ணிட்டு 2 கிளிப்ஸ்க்கு நடுவில் இதை வந்து செட் பண்ணிடுங்க. ஓகே, டன். பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அனிமேட் பண்ணலாம். வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை வந்து நான் கீழே வந்து அனிமேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதே போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே தான் காப்பி பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ செகண்ட் கிளிப்புக்குமே அதை வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ பேசிக்கான கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதோட இதோட ப்ரீசெட் கூட பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எக்ஸாமும் கொடுக்குறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஓகேவா பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? கரெக்டாக வந்துட்டு 2 லேயருமே அனிமேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சியாக தெரிகிறக்காண்டி பார்டர் அண்ட் ஷேடோ வந்துட்டு ஒரு 30 சைஸ் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 00 எப்பயும் நம்ம செட் பண்ணுற போல் கரெக்டாக இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் லேயருக்குமே அதே இது செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டு லேயர் இருக்குதுல்ல, ஸோ அந்த லேயருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சேச்சுரேஷன் ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஓவர்லேஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னுமே பக்காவாக நிறைய இது பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான 2 லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணியாச்சு. இப்போது வந்துட்டு கடைசியாக அந்த லேயர்ஸை பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செப்பரேட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து செப்பரேட் பண்ணேன். ஸோ செகண்ட் கிளிப்பையும் இதே போல் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். ஓகேவா? நமக்கு எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிடில் லேயர். ஓகேவா? ஸோ இந்த மிடில் லேயரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க, ஸ்கேல் ஆப்ஷன் போங்க, 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் இதே போல் 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ ஆப்வியஸாக 0 தான். ஸோ 0 கொடுத்துட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும், உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செட் பண்ணிட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா அதே கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக். அந்த 3 லேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் வந்துருக்கும். அது எப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குமே பார்டர் அண்ட் ஷேடோ வந்து கொடுத்துக்கோங்க.
சேம் 30 பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0 0 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து அகெயின் ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதே போல் செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிடுங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரே லேயரில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போது அந்த ஷேக் எப்படி பண்ணுதுன்னு நான் பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. ஓகே, இதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணது. ஓகேவா, ஸோ அந்த ஷேக் வந்து நான் சொல்லும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஆகும். ஸோ தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேக் தான் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். டைல்ஸ், மோஷன் பிளர். ஸோ அந்த ஆசிலேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆங்கிள் 45 டிகிரி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2 ஹெர்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். மேக்னிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்கணும் 0. அடுத்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வைக்கணும். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஆசிலேட் தேவைப்படுதோ அதை வந்து அதே டியூரேஷனுக்கு வந்து வைக்கணும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 67 வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் 0, செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 67. ஓகே, தேர்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அகைன் 0க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, ஃபைன். இப்போது நான் யூஸ் பண்ண கிராஃப் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணி அந்த செகண்ட் டு தேர்டு கீ ஃப்ரேமுக்கு இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆசிலேட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் இந்த ட்ரான்ஷனோட மிங்கிள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரான்ஷன் தான். ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸோட மற்ற ட்ரான்சிஷன்ஸ், மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனலான ட்ரான்ஷன் வீடியோ போடாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டேன். ஸோ இதோட ப்ராஜெக்ட்டில் இதோட ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1K லைக்ஸ் வந்து கொண்டு வாங்க. ஸோ இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய செகண்ட் சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபைல் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டடா, பை, see you.